உடன் தகவல் வழங்கவும். இலங்கையில் மின் கட்டணத்தில் வரப்போகும் புதிய முறைமை. பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா நம்பிக்கையான நாடு அல்ல. ஈரான் பேராசிரியரின் அதிரடி கருத்து. தொடரும் அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம். ஹார்முஸ் நீரிணையை நெருங்கும் எந்தவொரு கப்பலும் தாக்கப்படும். திருச்சி கிழக்கு தொகுதியில் இன்று விஜய் பிரசாரம். உடன் தகவல் வழங்கவும். இலங்கையில் பொதுமக்களுக்கு சிஐடி விடுத்துள்ள அவசர அறிவுறுத்தல். பணம் பறிக்கும் மோசடி நடவடிக்கை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை வழங்கியுள்ளது. அதன்படி நாட்டில் போலீஸ் அதிகாரிகள் போன்று நடித்து பொதுமக்களிடம் பணம் பறிக்கும் மோசடிகள் அதிகரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. தொலைபேசி அல்லது இணையம் வாயிலாக சைபர் குற்றவாளிகள் தொடர்பு கொண்டு உங்கள் மீது ஒரு விசாரணை நடைபெற்று வருவதாக கூறி மிரட்டுகின்றனர். அதிலிருந்து உங்களை காப்பாற்ற அல்லது நிவாரணம் வழங்க பணம் தேவை என வலியுறுத்துவதுடன் குற்ற விசாரணை என்ற போர்வையில் மக்களை பயமுறுத்தி பணத்தை பறிக்கின்றனர். இவ்வாறான சைபர் மோசடிகள் குறித்து பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் கடந்த ஆண்டில் மாத்திரம் சைபர் குற்றங்கள் தொடர்பாக 10,015 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 3,100 முறைப்பாடுகள் நேரடியாக இவ்வாறான சைபர் மோசடிகளுடன் தொடர்புடையவையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவரேனும் தொலைபேசி மூலம் போலீசாரின அடையாளப்படுத்தி பணம் கோரினால் உடனடியாக உங்கள் பகுதிக்கு அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்வதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மின் கட்டணத்தில் வரப்போகும் புதிய முறைமை. கசிந்துள்ள தகவல். இலங்கையில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் மின் கட்டணத்தை திருத்தும் புதிய சூத்திரத்தை அறிமுகப்படுத்த எரிசக்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆங்கில செய்தித்தாள் ஒன்றை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்கும் முறைக்கு பதிலாக குறித்த புதிய நடைமுறையை கொண்டு வருவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. அந்த செய்தியில் மேலும் இந்த புதிய கட்டண சூத்திரத்தை இறுதி செய்வது தொடர்பாக எரிசக்தி அமைச்சும் நிதியமைச்சும் தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. ஆண்டின் முதல் சில மாதங்கள் வறட்சியாகவும் ஆண்டின் இறுதியில் அதிக மழையும் கிடைப்பதை இந்த புதிய முறை கணக்கில் கொள்ளும். தற்போதைய முறையில் வறட்சி காலத்தில் கட்டணம் அதிகரிப்பதையும் மழைக்காலத்தில் குறைவதையும் நுகர்வோர் எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் புதிய முறையின்படி ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு முறை மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்படும். இதனால் முதல் 6 மாதங்களில் மின்சார சபை நட்டத்தை சந்தித்தாலும் ஆண்டின் 2ஆம் பாதியில் கிடைக்கும் வருவாய் மூலம் அந்த நட்டத்தை ஈடுகட்ட முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த சூத்திரம் இறுதி செய்யப்பட்ட பின்னர் மின்சாரத்துறை ஒழுங்குமுறை அமைப்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா நம்பிக்கையான நாடு அல்ல. ஈரான் பேராசிரியரின் அதிரடி கருத்து. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் முரண்பட்ட அறிக்கைகள் காரணமாக ஈரானிய அரசாங்கம் அமெரிக்காவை ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக கருதவில்லை என்று ஈரானிய பேராசிரியர் முஸ்தபா கோசேசும் தெரிவித்துள்ளார். ஊடகத்துக்கு அளித்த நேர்காணலில் தற்போதைய பதற்றமான சூழல் குறித்து அவர் விரிவாக பேசியுள்ளார். கடந்த இரவு ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்ட முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் எந்தவொரு ஒப்பந்தத்துக்கும் அமெரிக்கா தகுதியான நாடு அல்ல என்பதை டெஹ்ரானுக்கு உணர்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா தனது தற்போதைய போக்கை தொடரும் வரை ஈரானும் போரை தொடரும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானிய படைகள் எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் ஒவ்வொரு இரவும் லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மக்கள் தொடர் எதிர்ப்பை அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர். தற்போதைய மோதலில் ஈரானை மேலாதிக்க நிலையில் இருப்பதாக டெஹ்ரான் நம்புகிறது. எதிர்காலத்தில் எந்தவொரு மோதல் ஏற்பட்டாலும் அந்த மேலாதிக்கத்தை நிலைநாட்ட ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் கோசெசும் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகை மற்றும் ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலையில் பேராசிரியர் கோசெசுமின் இந்த கருத்துக்கள் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதையே காட்டுகின்றன. தொடரும் அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம். வெளியான எச்சரிக்கை. சிகாகோ பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியரான ராபர்ட் பேப் போர் முடிவதற்கு இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்று எச்சரித்துள்ளார். சிகாகோ பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பேராசிரியரான ராபர்ட் பேப் போர் முடிவடைவதற்கு இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்று எச்சரித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பெரிய சமநிலையற்ற வேறுபாடுகள் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு காரணம் எளிமையான சீக்கலோ அல்லது மோசமான ராஜதந்திர திறன்களோ அல்ல,
மாறாக இரு தரப்பினராலும் தங்களின் முக்கிய பிரச்சினைகளில் தாங்கள் விரும்பும் முடிவை பெற முடியாததே ஆகும் என்று பேப் கூறினார். ஈரான் ஹோர்முஸையும் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறது. ஆனால் அமெரிக்காவோ அதற்கு நேர்மாறானதை, அதாவது அதில் பாதியை கூட விரும்பவில்லை. அதுதான் உண்மையான தடையாக இருக்கிறது என்று அவர் மேலும் கூறினார். இந்த முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றில் தோற்பதை விட போரையை விரும்புவதாக இரு தரப்பினரும் சமிக்ஞை செய்வதுதான் இங்குள்ள உண்மையான சிக்கலே. அதனால்தான் எல்லாவற்றையும் சரிபாதியாக பிரிக்கவோ அல்லது ஒரு தரப்பை தோக்கவிடவோ முடியாது. ஏனெனில் அது மீண்டும் பதற்றத்தை அதிகரிக்கவே வழிவகுக்கும் என்று கூறிய அவர், இது மீண்டும் பதற்ற அதிகரிப்பு பொறிக்கே இட்டுச் செல்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றில் சரணடைவதை விட போராடுவதையே இரு தரப்பினரும் விரும்பும் ஒரு இக்கட்டான நிலையில் இப்போது சிக்கியுள்ளனர். மேலும் இது இப்போதைக்கு தீர்க்கப்பட வாய்ப்பில்லை என்று கூறிய பேப், இந்த நிலைமை பல வாரங்கள் மற்றும் மாதங்கள் கூட நீடிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை நெருங்கும் எந்தவொரு கப்பலும் தாக்கப்படும். ஈரான் விடுத்த கடுமையான எச்சரிக்கை. ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்கள் மீதான அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை நீக்கும் வரை இன்று முதல் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அந்த நீரிணை குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்த கருத்துக்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை என்று IRGC கூறியுள்ளது. கப்பல்கள் நீர்வழிப்பாதை வழியாக செல்ல ஈரான் முன்னதாக அனுமதியளித்த அறிவிப்பை தொடர்ந்து IRGC ஒருங்கிணைப்புடன் பல கப்பல்கள் அவ்வழியாக சென்றதாக அது தெரிவித்தது. இருப்பினும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை நீக்கவில்லை. எனவே இன்று பிற்பகல் முதல் முற்றுகை நீக்கப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று அந்த அறிக்கை தெரிவித்தது. பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடலில் நங்கூரமிட்டுள்ள இடத்திலிருந்து எந்தவிதமான கப்பலும் நகரக்கூடாது என்று IRGC எச்சரித்ததோடு அந்த நீரிணையை நெருக்குவது எதிரியுடன் ஒத்துழைப்பதாக கருதப்படும் என்றும் கூறியுள்ளது. இந்த உத்தரவை மீறும் எந்தவொரு கப்பலும் குறிவைக்கப்படும் என்றும் அது எச்சரித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியில் இன்று விஜய் பிரசாரம். அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தேதி மற்றும் நேரத்தில் மட்டுமே நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதியில் நேற்று வீடு வீடாக சென்று பிரசாரம் மேற்கொண்ட அவர் இன்று மாலை திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரசாரம் மேற்கொள்கிறார். இதற்காக சென்னையில் இருந்து தனி விமானத்தில் இன்று மதியம் 2 மணியளவில் விஜய் திருச்சிக்கு வருகிறார். பின்னர் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரை திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரசாரம் மேற்கொண்டு தனக்கு வாக்கு சேகரிக்க இருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட விமான நிலையம் அருகே உள்ள வயர்லெஸ் சாலையில் தனது பிரசாரத்தை தொடங்கும் அவர் தென்றல் நகர், KK நகர் பஸ் நிலையம், காஜாமலை சாலை, EVR கல்லூரி சாலை, தமிழ்நாடு ஹோட்டல், ஹோலிப்பண்ணை சாலை, கொட்டப்பட்டு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் நின்றபடியே வாக்கு சேகரிக்கிறார். பின்னர் மீண்டும் இரவு 7 மணி அளவில் விமான நிலையம் வந்தடைகிறார். இதற்காக தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டது. இந்த நிலையில் திருச்சியில் விஜய் பிரசாரம் செய்வதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் 10 பொதுவான நிபந்தனைகளுடன் காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் வழங்கும் நிபந்தனைகளை பின்பற்றுமாறு கூறி அனுமதி அளித்துள்ளார். அதில் பிரசாரத்தின் போது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் வகையில் வழிநெடுகிலும் கட்சி கொடிகள் அமைக்கக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறாமல் பிரசாரம் மேற்கொள்ள வேண்டும். பிரசாரம் மேற்கொள்ளும் இடத்தில் சுவரொட்டியோ கட்சி கொடிகளோ விளம்பர பதாகையோ அனுமதியின்றி வைக்கக்கூடாது. ஆபத்து விளைவிக்கும் வெடிபொருட்களை வைக்கக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தேதி மற்றும் நேரத்தில் மட்டுமே நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பன உட்பட 27 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன.